வெல்கம் டு மீனாஸ் மெனு. இனிப்பு பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பிடிக்கொழுக்கட்டை செய்யறதுக்கு நான் 1 டம்ளர் பச்சரிசி மாவு, நம்ம ரெடிமேடாக கடையில் விற்கிறது கொழுக்கட்டை மாவுன்னு அது வாங்கி வச்சுட்டாலும் சரி, அது நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், பொடிச்ச வெல்லம். ஒரு கைப்பிடி பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் வானொலி வச்சு இந்த பைத்தம்பருப்பை லேசாக இப்படி ஒரு தொழவிட்டு வேக போட்டுடணும். சும்மா அது ஒரு லேசாக இந்த சூடு வர வரைக்கும் தொழவி விட்டுட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். இந்த பைத்தம்பருப்பு வேகும்போது சும்மா ஒரு கல் உப்பு போட்டு அதோடய வேகட்டுங்க. இந்த பைத்தம்பருப்பு வேகிறதுக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு நம்ம வடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ பைத்தம்பருப்பு ஓரளவுக்கு நெட்டு பதத்துக்கு வெந்துடுச்சுங்க. இப்படி நசுக்கிற அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெந்துடுச்சு. பைத்தம்பருப்பு நல்லா இந்த தண்ணியெலாம் இழுத்துட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வெள்ளைப்பாகு வடித்து வச்சுருக்கோம்ல, இந்த வெல்லத்தை கொதிக்க வச்சு அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தட்டி வச்ச ஏலக்காயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் 2 கொதி விட்டுடலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிளறிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ இந்த மாவை போட்டு கிளறிட்டோம், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ தேங்காய் துருவி வச்ச தேங்காயும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கிளறி மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போது இந்த மாவு நல்லா கெட்டியாக பிசைச்சாச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சம் லேசாக நெய் தொட்டுட்டு கையில் சும்மா சின்னதாக எடுத்து மாவை உருட்டி இப்படி பிடிச்சி வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. கொழுக்கட்டை மாவு நம்ம கொஞ்சம் நெய் தொட்டுட்டு பிடிச்சி வச்சுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட வேண்டியது தான். இப்போது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம், எடுத்துடலாங்க. இப்போ நைவேத்தியத்துக்கு இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க.